மத்திய அரசு நாடு முழுவதும் மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்குடன் பிரதமரின் உத்தரவாதத்துடன் 17 முக்கிய நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் மக்களுக்கான பல முக்கிய திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. அவற்றில் ஜன்தன் திட்டம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், தூய்மை பாரத திட்டம், ஜல்ஜீவன் இயக்கம், உஜ்வாலா திட்டம், ஆயுஷ்மான் பாரத் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. இவை வங்கி சேவை, வீடமைப்பு, தூய்மை, குடிநீர், சமையல் எரிவாயு, மருத்துவ பாதுகாப்பு ஆகிய துறைகளில் நேரடி நன்மை அளிக்கின்றன. இத்திட்டங்களை மேலும் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் இந்திய அரசு மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் சென்னை மண்டலம் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் மத்திய அரசின் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பல்வேறு திட்டங்களில் பயனாளிகள் பதிவு செய்வதற்கான 3 நாள் சிறப்பு முகாமுடன் கூடிய கண்காட்சி நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறும் இக்கண்காட்சி அரங்கில் மத்திய அரசின் சார்பில் வழங்கப்படும் அனைத்து மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் அதன் பயன்கள், திட்டங்களை பயன்பெறும் வழிமுறைகள் குறித்து காட்சிப்படுத்தப்பட்டன. நாங்கள் இங்கே 3 நாள் நடக்கிற கண்காட்சிக்கு வந்திருந்தோம். இங்கே நிறையா மத்திய அரசு கொடுக்குற விழிப்புணர்வு திட்டம் பற்றி எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அதில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிற செல்வமகள் சேமிப்பு திட்டமும் ஜனனி சுரக்ஷா திட்டம் பற்றியும் தெளிவாக விளக்குனது பெண்களுக்கு உதவியாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஜனனி சுரக்ஷா திட்டம் கர்ப்பிணி பெண்கள் தாய் சேய் உயிரிழந்துடாமல் இருக்கிறதுக்காக மத்திய அரசுலேருந்து தொகை கொடுக்குறாங்க. அதே மாதிரி செல்வமகள் சேமிப்பு திட்டம் பெண்கள் அவங்க கனவை தொலைக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சேமிப்பு திட்டமாக இருக்குது. இப்போ பெண்கள் உயர்கல்விக்கும் போகலாம், அது இந்த திட்டம் மூலமாக நிறைவேறும்னு மத்திய அரசு கொடுக்குற தொகை. அது மட்டும் இல்லாமல் அவங்க திருமணம் சார்ந்த செலவுகளுக்கும் இந்த தொகை உதவியாக இருக்கிறது. இதெல்லாம் இங்கே வந்த பிறகு தான் எங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்காங்க. இந்த முகாமில் சேர்ந்த பல்வேறு 8 பயனாளிகளுக்கு இங்கு கடன் அனுமதி சீட்டு வழங்கப்பட்டது, சாங்ஷன் லெட்டர் வழங்கப்பட்டது. சுமார் 1 கோடி ரூபாய் வரையான கடன் அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. இக்கண்காட்சியில் பட்டாசு, தீப்பெட்டி மற்றும் பிரிண்டிங் தொழிலாளர்களை தொழிலாளர் நலவாரியத்தில் பதிவு செய்வது முத்தாய்ப்பாக அமைந்தது என்றால் அது மிகையல்ல. டிடி தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் தா. கமலக்கண்ணன்.